வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அன்னாச்சி பழத்துடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிகமான ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய பழங்களில் அன்னாச்சி பழமும் ஒன்று. அன்னாச்சி பழத்தை நம்ம சாப்பிட்றதால நமக்கு பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படும், பலவிதமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன, யாரெல்லாம் அன்னாச்சி பழத்தை சாப்பிடலாம், யாரெல்லாம் அன்னாச்சி பழத்தை சாப்பிடக்கூடாது, அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய தீமைகளும் என்னென்ன அப்படின்றத பற்றி நன்மைகளோட சேர்த்து தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாலைக்கண் நோயை சரி செய்யறதுக்கு அன்னாச்சி பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த அன்னாச்சி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கும் மாலைக்கண் நோயை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாம். கூடுதலாக மாலைக்கண் நோயை சரி செய்வதற்கு அன்னாச்சி பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயராமல் பாதுகாக்கிறதுக்கு, அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை உங்களுக்கு ஹை பிபி கொண்டு போகாமல் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு அன்னாச்சி பழம் உதவிகரமாக இருக்கும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மற்றும் ரத்த அழுத்தம் உயராமல் சரியான விகிதத்தில் உங்களுக்கு கண்ட்ரோலாக வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். நாளடைவில் நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிடும்போது பிபி ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளிப்பற்றலாம். ஸோ இதய நோய் மற்றும் மாரடைப்பு போன்றவற்றை கூட இதன் மூலமாக சரி செய்வதற்கு அன்னாச்சி பழம் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் அன்னாச்சி பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடை குறைவதற்கு ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து மிகுந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து தேவையற்ற கொழுப்புகளை உங்களுடைய உடலில் இருந்து கரைத்து உடல் எடை குறைவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மலச்சிக்கலை சரி செய்வதற்கு அன்னாச்சி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை சரி செய்வதற்கும் மற்றும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் அன்னாச்சி பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்து மலச்சிக்கலை உங்களுக்கு உடனே விரைவாக குணப்படுத்தும். நாளடைவில் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் இந்த அன்னாச்சி பழம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும். ஸோ இதை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு செரிமானம் ஆரோக்கியமான முறையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு திருப்பி வராது. எலும்பு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். எலும்பு வளர்ச்சி அடைவதற்கும் மற்றும் வயதானவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து தான் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து எலும்பு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்தும் அன்னாச்சி பழம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு அன்னாச்சி பழத்தில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கு பெரிதும் அன்னாச்சி பழம் உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் சத்து அதிக அளவில் அன்னாச்சி பழத்தில் இருக்கிறதால புண்கள், காயங்களை விரைவில் குணமடைய செய்வதற்கு அன்னாச்சி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ புண்களை வந்து நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள விரைவில் புண்களை வந்து நீங்கள் ஆற வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய உணவுகளை அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு அன்னாச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரோமலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் மூட்டு வலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம் அப்புறம் ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலியை குணப்படுத்தி கொள்ள, அந்த மூட்டு வலியை வராமல் தடுக்கிறதுக்கு, மூட்டு தேய்மானமெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, உடல் சோர்வு நீங்கி போகிறதுக்கு நீங்கள் அன்னாச்சி பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. தயாமின் மற்றும் விட்டமின் பி சத்து அன்னாச்சி பழத்தில் இருக்கிறதால உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு தேவையான சத்தை வந்து அன்னாச்சி பழம் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னாச்சி பழங்களை சாப்பிடும்போது இயல்பாகவே வந்து நீங்கள் தனியாக ஓய்வு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இயல்பாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் வந்து ஓய்வு நிலை பெறும். செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைஞ்சு புதுப்பிக்கப்படுவதால் நீங்கள் நீண்ட நேரம் சோர்வடையாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. உடல் சோர்வு நீங்கள் அன்னாச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளவு மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய அன்னாச்சி பழம் ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாது. அன்னாச்சி பழத்தில் தீமைகளும் இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகரித்து சர்க்கரை நோயை மேலும் தீவிரமடைய செய்யுது. ஸோ அதனால் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அன்னாச்சி பழத்தை வந்து எடுத்துக்க கூடாது. பழுக்காத அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி பழுக்காத அன்னாச்சி பழத்தை நீங்கள் பொதுவாகவே அனைவருமே சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்லது ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா வாந்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கடுமையான பாதிப்பையும் பின்விளைவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் பழுக்காத அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிட வேணாம், அதை தவிர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக பற்களில் கரை மற்றும் உங்களுடைய பற்களினுடைய அந்த லேயர் எனாமலை வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயரை
வந்து சேதமடைய செய்யும். அதனால் அளவோடு நீங்கள் அன்னாச்சி பழத்தை வந்து சாப்பிடுங்க. அந்த பற்களை கெடுத்துக்கக்கூடிய அளவுக்கு, பற்களில் கரை வரக்கூடிய அளவுக்கு, எனாமல் லேயரை சேதமடைய செய்யக்கூடிய அளவுக்கு அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிட வேணாம். சிலருக்கு வந்து ஒவ்வாமை இருக்கும். ஸோ அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வாமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அன்னாச்சி பழத்தை கொதிக்க வைக்கக்கூடிய நீரில் கழுவிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஒருவேளை என்ன அன்னாச்சி பழம் சாப்பிட்டாலே எனக்கு அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அன்னாச்சி பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இரைப்பை குடலுக்குள்ள இந்த அன்னாச்சி பழம் வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து செல்லும்போது ஆல்கஹாலாக மாறிடுறதால கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் இருக்கிறவங்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பழத்தை கொடுக்கக்கூடாது. அப்படி கீழ்வாதம் முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த அன்னாச்சி பழத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்வாதத்தை உங்களுக்கு அது தூண்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. அசிடிட்டி வந்து இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிறதால சிலருக்கு வாய் மற்றும் தொண்டையில் எரிச்சல் உணர்வு காணப்படும். ஸோ அதனால் வயிற்று வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுடைய தொண்டையில் எரிச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வயிற்று வலி ஏற்படுவதற்கான ஆபத்தும் இருக்கும். அதனால் அன்னாச்சி பழத்தை இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மற்றவர்கள் போதுமான அளவுக்கு மட்டும் அன்னாச்சி பழங்களை சாப்பிடுங்க. தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் அளவோடு சாப்பிட்டு அளவுக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.